ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் நாம் ஒரு எலக்ட்ரிக் பைக் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் எனக்கு இந்த வீடியோவை எடுத்து அனுப்பியிருந்தார். இந்த பைக் எரிஞ்சிருச்சு, சர்வீஸ் செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் நேரில் போய் பார்த்தபோது பேட்ரி இந்த மாதிரி எரிஞ்சு போய் கிடந்தது. இதை பேட்ரி எரிஞ்சிருச்சு, கண்ட்ரோலரு, வயரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக எரிஞ்சதுனால இதை அப்புறம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கிக்கோங்க. ஒரு புது வண்டி 60,000 ரூபா தான் வருது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரிலாம் பைக்கு நிறைய பராமரிப்பு இல்லாமல் எரிஞ்சு போகுது. இதுக்கு அதிகபட்சம் என்ன காரணம்னா பராமரிப்பு தான் 60% காரணம். ஒரு 30% டீலருங்க வெளிப்படையாக பேசுகிறது கிடையாது. ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. இத்தனை கிலோமீட்டருக்கு தான் கேரண்டி அப்படின்றத வெளிப்படையாக சொல்லாமல் 8 வருஷம் கேரண்டி, 4 வருஷம் கேரண்டி, 1,00,000 கிலோமீட்டர் கேரண்டின்னு சும்மா பொய் பேசுகிறாங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் நேரில் போய் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லும்போது புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய அந்த பக்கத்தை எடுத்து உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த பக்கத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை படித்து பாருங்கள். 40,000 கிலோமீட்ரு ஓடி இருக்கணும். ஓடி இருந்ததுன்னா கேரண்டி கிடையாது. அதுவும் அந்த 40,000 கிலோமீட்டருக்குள்ளார பேட்டரியில் பவர் 70% இருந்தால் தான் அந்த மதிப்பு அவங்க ஒத்துக்கிற முடியும். இப்போ சப்போஸ் 50% தான் மைலேஜ் கொடுக்குது அந்த பேட்டரி அப்படின்னு சொன்னால் அதை உத்தரவாதத்துக்கு எடுத்துக்கிற மாட்டாங்க. அதே சமயத்தில் கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்போ உங்களுக்கு 30,000 கிலோமீட்டர் ஓடி இருந்து பேட்டரியும் 100% இருந்தால் தான் அவங்கள ஒத்துக்குருவாங்க. அது மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேரண்டி தான் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கிது. இந்த கேரண்டி யாராலையும் ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் வண்டி விற்பனைக்கு தான் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் வீடியோலாம் போட்டிருந்தேன். இந்த மாதிரிலாம் போய் பேசாமல் யாரும் விற்கணும்னாக்கும் மாதத்துக்கு 2 வண்டி தான் விற்கும். அதனால் சில பொய்கள் எல்லாம் சொல்லி தான் விற்பாங்க. எதுக்குமே எல்லா ஷோரூமும் இந்தியா பூராமே அப்படி தான் சொல்லி கூட விற்கிறாங்க. அதனால் நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. எலக்ட்ரிக் பைக் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 60,000க்கு ஒரு சாதாரண எலக்ட்ரிக் பைக் வாங்கினீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் பணத்தை சம்பாதிச்சிடலாம். அதுக்கப்புறம் அது பேட்ரி என்ன ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி வண்டி வாங்கினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதிகமாக 1,00,000 1,50,000 போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இதில் இந்த எழுதியிருக்கிறதில் நல்லா கவனமாக படித்து பாருங்கள். 2வது ஓனர்கிட்ட இருந்தால் கிளைம் கிடையாது. நிறைய விஷயம் இதில் எழுதியிருக்கிறாங்க. பொடி பொடி எழுத்தாக இருக்கும். எதையுமே நீங்கள் இப்போ ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா வண்டியே எடுக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு அதில் கிடுக்குப்பிடியாக நிறைய எழுதி போட்டு வச்சுருப்பாங்க. பொதுவாக எலக்ட்ரிக் பைக்குக்கு பேட்டரியோட விலையை எவ்வளோ ஒரு 35,000க்கு பேட்டரி வாங்கினீங்கன்னா ஒரு 70,000 80,000க்கு பெட்ரோல் மிச்சம் படுத்தலாம். அதுதான் உண்மை. அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. எலக்ட்ரிக் பைக்கில் பராமரிப்பு இல்லாமல் இங்கே நிறைய பிரச்சனை வருது. இவர் எலக்ட்ரிக் பைக்கில் மைலேஜ் ப்ராப்ளம் தான் சொல்லிகிட்டு இருந்தார். நான் பேட்டரி கொண்டு வாங்க பார்த்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் சென்று அவரே இல்லைங்க நான் கொண்டு வரதுக்கு முன்னாடி எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டார். போய் பார்த்தபோது இந்த மாதிரி நடந்துருந்தது. அதனால் உங்களில் யாருக்காவது எலக்ட்ரிக் பைக் வச்சுருந்தீங்க, மைலேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனடியாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆகி மாட்டிக்கிடுவீங்க.